இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் இது தேவை, அதை அடைவது எப்படி, அதுக்கு லைஃப் கோச் தேவையா அப்படின்னா என்னுடைய பர்சனல் கருத்துப்படி தேவையில்லை அப்படிங்கிறது தான். அந்த ஆற்றல், அந்த பேரறிவு, ஏன்னா உங்களுக்குள்ள பேரறிவு இருக்கு, அந்த பேரறிவு உங்களை அழகாக வழிநடத்தி சென்று அந்த இடத்தை அடைய வைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ ஒருத்தருக்கு ஒரு சக்சஸ் நடந்திருக்கு, ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி அவர் வெற்றி அடைந்து விட்டார் அப்படின்னா அதே விஷயத்தை இன்னொருத்தர் ஃபாலோ பண்ணா அதே மாதிரி வெற்றியை அடைய முடியாது. நீங்கள் ஏன் லைஃப் கோச் மாதிரி ஒரு ட்ரைனிங் ஆர்கனைஸ் பண்ணக்கூடாது, குறிப்பிட்டு சொல்ல போனால் ஏன் லைஃப் கோச் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாத்தினாலையும் கேட்கப்படுது. இதற்கு என்னோட பதில் அதுக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா வழிகாட்டுதல் அப்படிங்கிறது வேறு, வழி நடத்துதல் அப்படிங்கிறது வேறு. இப்போது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நான் பார்த்த விஷயங்கள், படித்த விஷயங்கள், அனுபவித்த விஷயங்களை வச்சு எப்பா யாராவது ஒரு கேள்வி கேட்டாலும் கூட இது இப்படி இருக்கும்பா, நீ இதை பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் அவர்களுடைய இலக்கை அடைவதற்கு நான் அதை முழுவதுமாக புரிந்து கொண்டு நான் அவர்களை வழிநடத்தி சென்று அந்த இலக்கை அடைய வைக்க வேண்டும். இது எல்லாத்துக்குமே பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக பண்ண முடியாது. அங்கேயும் வெறும் வழிகாட்டுதல் நடக்கும், சில விஷயங்கள் சொல்லி தருவாங்க, அது நீங்கள் தான் பண்ணிக்கணும். இன்னொன்று ரெண்டாவது அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த வழிநடத்தி செல்வதனால சில சிக்கல்கள் இருக்குது. அது உங்களை சப்போர்ட் பண்ணி உங்களை ஒரு டிபெண்ட்டாகவே உங்களை கூட்டிகிட்டு போய் அந்த இலக்கை அடைய வைப்பதில் எனக்கு எந்த விதமான உடன்பாடும் கிடையாது. அதனால் நீங்கள் தான் மாட்டிக்குவீங்க. எப்போ உங்களுக்கு சப்போர்ட் இல்லையோ அப்போ நீங்கள் நடுத்தருவில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். அப்படி இல்லாமல் எல்லா நேரங்களிலும் எல்லாரோடைய உதவியும் தேவையில்லை அப்படிங்கிறது தான். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் இது தேவை, அதை அடைவது எப்படி, அதுக்கு லைஃப் கோச் தேவையா அப்படின்னா என்னுடைய பர்சனல் கருத்துப்படி தேவையில்லை அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா உங்களை விட பெஸ்ட் கோச் யாருமே கிடையாது. யூ ஆர் யூனிக், யூ ஆர் த பெஸ்ட் கோச் ஃபார் யூ அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்களே, அந்த தேவையெல்லாம் அடைந்து விட்டால் நீங்கள் எப்படி இருப்பீங்க, நீங்கள் கண்ணை மூடி ஒரு தடவை கற்பனை செய்யுங்க. இப்போ ஒரு இமேஜ் வரும் இல்லையா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க, யாரெல்லாம் கூட இருக்காங்க, அந்த விஷுவலில் ஒரு இமேஜ் வரும் இல்லையா, உங்களுக்கு தேவை எல்லாத்தையும் அடைந்ததுக்கப்புறமா அந்த இமேஜ் தான் உங்களுடைய ரோல் மாடல். அந்த ரோல் மாடல்கிட்ட நீங்கள் கேள்வி கேளுங்க, அந்த எப்படி நான் அடையிறது, என்ன பண்ணால் அந்த இடத்துக்கு வருவேன். அந்த இமேஜ், அந்த கற்பனை, அந்த ஆற்றல், அந்த பேரறிவு, ஏன்னா உங்களுக்குள்ள பேரறிவு இருக்கு, அந்த பேரறிவு உங்களை அழகாக வழிநடத்தி சென்று அந்த இடத்தை அடைய வைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரி, இதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு பிடிச்ச வேலை எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு பிடிச்ச ஊருக்கு நான் போயிட்டேன், இப்போ யூஎஸ்க்கு எனக்கு விசா கிடச்சிச்சு, இதெல்லாமே ஒரு லைஃப் கோச்னால் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு லைஃப் கோச்செல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய முக்கியமான செய்தி. ரெண்டாவது லைஃப்பை ஒரு கோச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்னோடய லைஃப்பை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணியிருக்கணும். அதற்கப்புறமா இது இப்படி தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். இப்போதைக்கு அந்த நிலை இல்லை, பின்னாளில் தேவை ஏற்பட்டால் அந்த நிலையை நான் அடைந்து விட்டால் நிச்சயமாக அதுக்கு உண்டான வாய்ப்பு கூடி வரும் பொழுது அதை செயல்படும். மூன்றாவது, ஏன் நீங்கள் நிறைய இதில் பயன்பெற்ற மக்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடுறதில்ல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதாவது யூசருடைய டெஸ்டிமோனியல். இப்போது அந்த யூசருடைய டெஸ்டிமோனியல் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 1000-1500 வீடியோவாக நம்ம உருவாக்க முடியும். இப்போ அடுத்து வரக்கூடிய எல்லாத்தையுமே 1500 வீடியோ பப்ளிஷ் பண்ணால் இப்போ இது வரைக்குமே உபயோகமான கண்டென்ட் ஒரு 500 தான் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இன்னொரு 1500 வீடியோவை டெஸ்டிமோனியலாக பப்ளிஷ் பண்ணால் அதை பார்க்கறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும், அது ரொம்ப சுயமாக தம்பட்டம் அடிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஏதை பப்ளிஷ் பண்ணல அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய அனுபவங்கள் வேறு. இப்போ ஒருத்தருக்கு ஒரு சக்ஸஸ் நடந்திருக்கு, ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி அவர் வெற்றி அடைந்து விட்டார் அப்படின்னா அதே விஷயத்தை இன்னொருத்தர் ஃபாலோ பண்ணால் அதே மாதிரி வெற்றியை அடைய முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய எண்ணங்கள் வேறு, இலக்குகள் வேறு, அவருடைய பதிவுகள் வேறு, அனுபவங்கள் வேறு, நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் வேறு, அதனுடைய தன்மையும் வேறு. அப்போது இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாமே சும்மா நான் போட்டுட்டு நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என்னுடைய இந்த வீடியோனால எவ்வளோ பயன்பெற்று இருக்காங்க அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக உருப்படியான கண்டென்ட் இருந்தால் பப்ளிஷ் பண்ணணும், இல்லாட்டி பேசாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கும். அவ்வளோதான். அந்த மாதிரி டெஸ்டிமோனியல் போடுறதுனால உங்களுக்கு பலன் இருக்கோ இல்லையோ, சேனலுக்கு நிறைய பலன்கள் இருக்குது. அதை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆவாங்க, நிறைய பேர் ஏதாவது கோர்ஸ் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, நிறைய பலன்கள் இருக்குது. பட் எங்களுடைய பலன்களை விட உங்களுக்கு பலன் கொடுக்குற மாதிரி கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம்.
அடுத்து அனிமேஷன் மாதிரி ஒரு வீடியோவெல்லாம் ஏன் நீங்கள் போடுறதில்ல அப்படிங்கிறது நிறைய ஒரு கேள்விகளை இருக்குது. ரொம்ப சுருக்கமாக சொன்னால் கண்டென்ட் சேம். இப்போ நான் வந்து ஒருத்தராக உட்காந்து பேசுகிறேன், இல்லை யாராவது ஒருத்தர் டாக்டர் மாதிரி ஒருத்தர் உட்காந்து பேசுகிறாரு அப்படின்னா கண்டென்ட் சேம், அவ்வளோதான். அதை அனிமேட் பண்ணி ஓ வா சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்வதனால உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறிடுது. இப்படி நிறைய இன்ஸ்பயர் ஆகிருப்பீங்க நீங்கள் இந்த அனிமேஷன் பேஸ்டு கண்டென்ட்டில். எத்தனை விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி எத்தனை விஷயத்தை நீங்கள் வாழ்க்கையில் மாற்றிட்டீங்க அப்படின்னு நம்மளை ஒரு ஆய்வு செய்து பார்த்தோன்னா பெருசாக இருக்காது. வா சூப்பர் அப்படின்னு பார்த்து நீங்கள் 4 பேத்துக்கு ஷேர் பண்ணியிருப்பீங்க, அதனால் நிறைய வியூஸ் போயிருக்குமே தவிர நம்முடைய வாழ்க்கையில் எந்தவித மாற்றத்தையும் உண்டு பண்ணியிருக்காது. அதற்கு பதிலாக உண்மையிலே கண்டென்ட் இதுதான், ஒருத்தர் உட்காந்து பேசினாலும் சரி, யார் உட்காந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத விட என்ன சொன்னார்கள், அதை நம்ம வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்திக்கலாம், இப்படி சிந்திச்சு அதை நீங்கள் செயல்படுத்தி அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் பலனையும் அளிக்குமே தவிர அந்த அனிமேஷன் வீடியோவோ வா சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த மாதிரி வீடியோக்கள் வந்து நம்மளை எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. மாறாக நாம் அதை செயல்படுத்தி அனுபவத்தை பெற்றோமானால் மட்டுமே மாற்றம் உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இனி வருங்காலத்தில் அனிமேட்டட் வீடியோஸ் நிறைய கிரியேட் பண்ணுறோம்.